உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எதை செய்கிறதுன்னு பாருங்கள். சர்வதேச மற்றும் மாநில சட்ட விவகாரங்களில் முடிவெடுக்கும் அதிகாரம். எந்த சட்டம் அல்லது அரசாங்க செயல் சட்டப்படி சரியானதா என்று தீர்மானிக்கிறது. மாநிலங்களின் அரசுகளுக்கும் மத்திய அரசுகளுக்கும் இடையேயான சர்ச்சைகளை தீர்க்கிறது. 2வது, அரசியல் மற்றும் அரசியல் அதிகாரங்களை பராமரிக்கும். அரசியல் முறைக்கு எதிரான செயல்கள் உள்ளதா என்று பரிசோதிக்கும். குடிமக்கள் உரிமைகள் மீறப்படுகிறதா என கண்காணிக்கும். 3வது நிலை நீதிமன்றம். மாநில உயர்நீதிமன்றங்களில் தீர்க்கப்பட்ட வழக்குகளுக்கு மீண்டும் மேல்மட்ட மதிப்பீடு செய்யும். முக்கியமான வழக்குகளில் இறுதி தீர்ப்பு அளிக்கும். 4வது, நேரடி மனுதல்கள் அனுமதிக்கும். குடிமக்கள் உரிமைகள் மீறப்பட்டால் நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் மனுதல் தாக்கலாம். 5வது பாருங்க, சட்ட பரிந்துரைகள் மற்றும் சட்ட சீர்திருத்தத்தில் ஆலோசனை வழங்கும். அரசாங்கத்துக்கு சட்ட பரிந்துரைகள் வழங்கும் வாய்ப்பு சில குறிப்பிட்ட சூழல்களில் இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கான தகுதிகள் என்னென்னு பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட வேண்டிய சில முக்கிய தகுதிகள். பிறப்பு மற்றும் வயது. இந்தியாவின் குடிமக்களாக இருக்க வேண்டும். குறைந்தது 45 வயது இருக்க வேண்டும். கடந்த சில ஆண்டுகளுக்கு பின் குறைந்தது 50 வயது என்பது மாற்றம் உள்ளது. ஆனால் பொதுவாக 45 to 50 வயது வரம்பு உள்ளது. சட்ட அனுபவம். இந்தியாவில் உயர்நீதிமன்றத்தில் குறைந்தது 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக அல்லது நீதிபதியாக அனுபவம் இருக்க வேண்டும். 3வது, நியமனம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பிரதம மந்திரி மற்றும் அதற்கு இணைந்த கமிஷன் பரிந்துரையுடன் ராஜ்சபதி நியமிக்கும். அதாவது இது ஒரு பிரதான அடிப்படையில் அதிகாரப்பூர்வ செயல்முறை. ஊதியம் மற்றும் பாதுகாப்பு. நீதிபதிகள் நியமன காலத்துக்கு ஊதியம், ஓய்வு பெறும் வயது 65 ஆகியவை பாதுகாக்கப்பட்டவை. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க உயர்நீதிமன்றத்தில் 10 வருஷம் என்ன பண்ணியிருக்கணும், வழக்கறிஞராகவும் நீதிபதியாகவும் அல்லது நீதிபதியாக இருக்க வேண்டும். அவங்களுடைய ஓய்வு பெறும் வயது 65 வயது. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கு 45 to 50 வயது இருக்கணும். ஸோ பார்த்துக்கங்க, அவர் ஒரு இந்தியாவின் குடிமக்களாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் விட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் பெஸ்ட். நம்ம நாட்டுடைய